அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பொது தமிழ் தினசரி தேர்வில் இந்த வீடியோ பதிவில் 8ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 2வது பருவம், அதாவது இயல் 4, 5, 6 அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, வேற்றுமையும் அதுக்கான எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்காங்க, பொறுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2ஆம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்களா? 2ஆம் வேற்றுமைக்கான நமக்கு உறுப்பு என்னென்னா ஐ. ஓகேவா? 2ஆம் வேற்றுமை உறுப்பு நமக்கு ஐ. ஐன்றது எதில் வருது பாருங்கள். நமக்கு கொடுத்துருக்கிறதுல காமராசர் பதவியை துறந்தார். இங்கே பாருங்கள், நமக்கு ஐ அப்படின்றது வந்திருக்கா. அப்போ நமக்கு 2ஆம் வேற்றுமைனா 3வது ஆப்ஷனில் இருக்குது. காமராசர் பதவியை துறந்தார்ன்றது நமக்கு 2ஆம் வேற்றுமை. 4ஆம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்களா? 4ஆம் வேற்றுமைக்கு உறுப்புன்னு சொல்லி பாருங்கள். ஐ, ஆல், கூன்னு வரணும். ஓகேவா? நமக்கு இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க கூலிக்கு ஆக வேலை அப்படின்னு வரணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், கூலிக்கு ஆக வேலை. அப்போ ஆகன்ற உறுப்பு நமக்கு சேர்ந்து வருது. 4வது வேற்றுமையில் ஆகன்ற அந்த சொல்லுறுப்பும் நமக்கு சேர்ந்து வரும். அப்போ நம்ம இது கூலிக்காக வேலைன்றது நமக்கு 4ஆம் வேற்றுமை உறுப்பு, 4ஆம் வேற்றுமை தான் வரும். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல ஆகன்றது சேர்ந்ததுனால நம்ம கூலிக்கு ஆக அப்படி சேர்ந்துக்குது. அப்போ சேர்ந்ததுனால நமக்கு கூலிக்காக வேலைன்னு வந்திருக்கு. அப்போ நமக்கு 4ஆம் வேற்றுமையான எது வரும்னா நமக்கு கூலிக்காக வேலை. ஓகேவா? அடுத்தது 3ஆம் வேற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. 3ஆம் வேற்றுமைக்கான உறுப்பு என்னென்னு நமக்கு ஆல், ஆன், ஒடு, ஓடு. ஓகேவா? ஆல், ஆன், ஒடு, ஓடு இது 4மே நமக்கு 3ஆம் வேற்றுமையில் வரும். இப்போ பாருங்கள், புறந்தூய்மை நீரான் அமையும் ஆண் அப்படின்னு வந்திருக்கா. அப்போ நமக்கு இது நமக்கு 3ஆம் வேற்றுமை. ஓகேவா? 2வது ஆப்ஷனில் இருக்கா. அடுத்து 7ஆம் வேற்றுமை சொல்லியிருக்காங்க. 7ஆம் வேற்றுமையில் நமக்கு கண் அப்படின்ற உறுப்பு வரும், வேற்றுமை உறுப்பு. அப்போ நமக்கு இரவின் கண் மழை பெய்தது. இது நமக்கு 7ஆம் வேற்றுமை. ஆப்ஷன் பாருங்கள், 3124 வருது. 3124ன்றது நமக்கு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி ஆப்ஷனில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் நமக்கு பி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, சொல் பொருள் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், பழவை அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது நமக்கு முதிர்ந்த மூங்கிலை குறிக்கும். ஓகேவா? முதிர்ந்த மூங்கில். அடுத்ததாக கலன் அப்படின்னா அணிகலனை குறிக்கக்கூடியது. வெறியி அப்படின்னா அஞ்சி அப்படின்ற பொருளில் வரும். ஓகேவா? அடுத்து வாரி அப்படின்னா வருவாய் அப்படின்ற பொருள். ஓகேவா? இப்போ நமக்கு ஆப்ஷன் பாருங்கள், இங்கே 2 தானே வரும். ஓகே, ரைட். 4132ன்னு வருது. 4132ன்றது நமக்கு எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, குமரகுருபரர் இயற்றிய நீதிநெறி விளக்க பாடலின் பாவகை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ குமரகுருபரர் இயற்றின நூல் நீதிநெறி விளக்கம் நமக்கு தெரியுது. இதுலேருந்து ஒரு கொஷின் நமக்கு தெரிஞ்சுக்கணுங்களா? அடுத்ததாக, இந்த நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை பாடல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நமக்கு 102 பாடல்கள் இருக்குது. அது என்ன பாவகையில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது என்ன பாவகையில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெண்பா அப்படின்ற பாவகை. ஓகேவா? சி தான் சரியான ஆன்சர். இன்னொரு விஷயம், உங்களுக்கான கேள்வி என்னென்னா, இதில் நீங்கள் ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. அது என்னென்னா, இந்த நீதிநெறி விளக்கம் அப்படின்ற பாடலுக்கு நமக்கு பரிதிமார் கலைஞர் அப்படின்ற ஒரு உரை எழுதியிருக்காருங்க. அவர் எவ்வளோ பாட்டுக்கு உரை எழுதியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த கேள்வி, கல்வி கரையில் கற்பவர் நாள் சில எனும் பாடல் வரி இடம்பெறும் நூல் கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. இந்த வரிகள் நமக்கு எந்த நூல் இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாலடியார். டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என பாடிய கவிஞர் கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆலந்தூர் சோமு. ஓகேவா? ஆலந்தூர் சோமு. இவர் நமக்கு சிவகங்கையில் பிறந்தவர். தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது வாங்கியிருக்கார். அடுத்த கேள்வி, பொறுத்துக நூலும் அதோட சிறப்பு பெயரும். இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே நமக்கு யார் எழுதுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா இளமை விருந்து அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காருங்க. அந்த நூலில் இந்த மாதிரி அவர் சிறப்பிச்சு எழுதியிருப்பார். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒன்றுக்கா பார்க்கலாம். பெரிய புராணம் அப்படின்னா இயற்கை அன்புன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பெரிய புராணம் அப்படின்னா இயற்கை அன்பு. ஓகேவா? அடுத்ததாக 10 பாட்டு அப்படின்னா இயற்கை ஓவியம். ஓகேவா? 10 பாட்டுனா இயற்கை ஓவியம். அடுத்ததாக கம்பராமாயணம் அப்படின்னா இயற்கை பரிணாமம்னு சொல்லுவாங்க. கம்பராமாயணம்னா இயற்கை பரிணாமம் சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அதாவது திருவிக்கா சொல்லியிருக்காருங்க அவரோட இளமை விருந்து அப்படின்ற நூலில். ஓகேவா? சீவக சிந்தாமணி அப்படின்றது நமக்கு இயற்கை தவம். ஓகேவா? சீவக சிந்தாமணி அப்படின்றது இயற்கை தவம். இதில் இருக்கிறத நான் சொல்லிட்டேன். இதை தவிர மற்றதெல்லாம் இருக்கணும், நிறைய இருக்குது இல்லைங்களா? நமக்கு இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், அப்புறம் இது போன்ற ஒன்று நிறைய இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் பண்ணிடுங்க, மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? நமக்கு இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், 3214 வருது. 3214ன்றது நமக்கு எதில் இருக்குது? நமக்கு சி ஆப்ஷனில் இருக்குது. இதுக்கான ஆன்சர் சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஓகேவா? டி தான் சரியான ஆன்சர். நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கான்றது நமக்கு திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது.
அடுத்த கேள்வி, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என குறிப்பிடும் நூல் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், வன்புகழ் இந்த மூவர் அப்படின்னா நமக்கு சேர சோழ பாண்டியர்களை குறிக்கக்கூடியது. எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தொல்காப்பியம். ஓகேவா, தொல்காப்பியம் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கேள்வி, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. புணர்ச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. புணர்ச்சி நம்ம 2 வகையாக பிரிக்கலாம் இல்லைங்களா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு சொல்லிட்டு. இயல்பு புணர்ச்சி அப்படின்னா இயல்பாக சேர்ந்துக்குங்க, 2 வார்த்தை ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து இயல்பாக சேரும். ஓகேவா, அது விகார புணர்ச்சி அப்படின்னா ஒன்றா அந்த இடத்துல புதுசாக ஏதாச்சும் ஒரு வார்த்தை தோன்றும், இல்லைனா வேறு மாதிரி மாறி திரியும், அப்படி இல்லைனா அது வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், மட்பாண்டம்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருந்திருக்கும், நமக்கு மண்பாண்டம்னு இருந்திருக்குமா, அப்போ இன் அப்படின்றது இட்டா மாறி இருக்கு. அப்போ மாறிச்சு அப்படின்னா அது வந்து திரிதல் விகாரம். ஓகேவா, அடுத்ததா மரவேர்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருந்திருக்கும், மரம் வேர்னு இருந்திருக்கும். அப்போ நமக்கு இம் அப்படின்றது காணாமல் போயிடுச்சு. அப்போ இல்லைனா அது வந்து கெடுதல் விகாரமாக வரும். ஓகேவா, மணிமுடி, இப்போ பாருங்கள் மணி முடி அப்படியே தான் சொல்லுவீங்க. அப்போ இது நார்மலாகவே வருது இல்லைங்களா, அப்போ நமக்கு இயல்பு புணர்ச்சி. ஓகேவா, கடை தெரு, இங்கே பாருங்கள் இது எப்படி இருந்திருக்கும், கடை தெருன்னு இருந்திருக்கும். இது நமக்கு சேர்ந்துருக்கா, அப்போ ஒன்று புதுசாக வந்து ஆட் ஆயிருக்கு. ஆட் ஆனதுனால நமக்கு தோன்றல் விகாரம். அப்போ ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள், 4321 வருது. 4321ன்றது நமக்கு எங்கே இருக்குது, நமக்கு சி ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆங்கில சொல், அதுக்கான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், த்ரெட் அப்படின்னா நம்ம நூலை தான் சொல்லுவோங்க. ஓகேவா, த்ரெட்டுன்றது நூலை குறிக்கும் தமிழில். ஓகேவா, அடுத்தது டையிங் அப்படின்னா நமக்கு சாயம் ஏற்றுதல். டையிங்னா சாயம் ஏற்றுதல், 4வது ஆப்ஷனாக இருக்கா. டேனிங் அப்படின்னா தோல் பதனிடுதல். ஓகேவா, டேனிங்னா தோல் பதனிடுதல், 3வது ஆப்ஷனில் வருதா. லூம் அப்படின்னா தறியை குறிக்கும். ஓகேவா, லூம் அப்படின்னா தறி. இப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள், 1432 வருது. 1432ன்றது நமக்கு டி ஆப்ஷனில் இருக்குது. டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி, கையிலை கலம்பகம் நூலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. கையிலை கலம்பகம், காசி கலம்பகம், இந்த 2 நூலுமே நமக்கு எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு குமரகுருபரர். டி தான் சரியான ஆன்சர். இவரோட காலம் நமக்கு கிபி 17ஆம் நூற்றாண்டு. நீதிநெறி விளக்கத்தை இவர் தான் எழுதியிருக்காரு. ஓகேவா, அடுத்ததா 42வது கேள்வி, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு நூலை எழுதியவர் கேட்டிருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பீசா குப்புசாமி. ஓகேவா, பீசா குப்புசாமி இவர் தான் வந்துட்டு ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. இவர் வந்து நமக்கு ஜெயகாந்தன் கூட அந்த நெருங்கி பழகினவர், அதனால வந்து அவர் அதை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா, இதுக்கான ஆன்சர் நமக்கு சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என கூறியவர்னு கேட்டிருக்காங்க. தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள், இந்த வரிகளை வந்து நம்ம யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா, அவரோட இளமை விருந்து அப்படின்ற நூலில் தான் சொல்லியிருக்கார். ஓகேவா, திருவிக்கா. ஓகே, அடுத்த கேள்வி, கற்றவருக்கு அழகு தருவதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கற்றவருக்கு அழகு சேர்ப்பது வந்து மற்ற அணிகள்லாம் எதுவுமே கிடையாதுங்க, கல்வி தான். ஓகேவா, டி தான் சரியான ஆன்சர். டி தான் வந்து ஒரு கல்வி கற்றவருக்கு அழகு. ஓகேவா, அடுத்த கேள்வி, தேவாரம் பாடிய மூவர்களுள் பொருந்தாதவர்னு கேட்டிருக்காங்க. தேவாரம் பாடினது நமக்கு யாருன்னா முதல் மூவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் நமக்கு இவங்க 3 பேர் பாடினா அந்த பாடல்களோட தொகுப்பு தான் நம்ம தேவாரம்னு சொல்கிறோங்க. இதில் யார் பொருந்த மாட்டாங்கன்னா நமக்கு மாணிக்க வாசகர் பொருந்த மாட்டார். ஓகேவா, நமக்கு ஏ தான் சரியான ஆன்சர் இதுக்கு. அடுத்த கேள்வி, பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு சதம் அப்படின்னா 100 பாடல்கள். ஓகேவா, சதம் அப்படின்னா 100 பாடல்கள். நமக்கு சதம்னா 100 பாடல். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு பதிகம்னு கேட்டிருக்காங்க. பதிகம்னு கேட்டால் நமக்கு 10 பாடல்கள். ஓகேவா, 10 பாடல்களை தான் நம்ம பதிகம்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, கலித்தொகையிலேருந்து கேட்டிருக்காங்க. பாருங்கள், நமக்கு கலித்தொகையில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற டாப்பிக்கில். அதில் பாருங்கள், பண்பு அப்படின்னா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு 3வது ஆப்ஷனாக வரும். பண்புனா பாடறிந்து ஒழுகுதல். செறிவு அப்படின்னா கூறியது மறாமை. ஓகேவா, சொன்னதை மறக்கக்கூடாது, அதுதான் செறிவு. ஓகேவா, செறிவுன்றது கூறியது மறாமை. அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நோன்றல். அதாவது அறிவில்லாதவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்காக நம்ம வந்து அவங்க மேலே வந்துட்டு அவங்க சொல்கிறத வந்து நம்ம எதுவும் பெருசாக எடுத்துக்கக்கூடாது இல்லைங்களா, நம்ம அவங்கள வந்து கண்டுக்கவே கூடாதுன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அறிவுன்றது அதுதான். ஓகேவா, பேதையார் சொல் நோன்றல், இதுக்கு 4வது ஆப்ஷனாக வரும். அன்பெனப்படுவது தன் கிளை செராமை அப்படின்னா நம்மளை சுற்றிக்கிறவங்களை வந்து நம்ம அன்பாக இருக்கணும். ஓகேவா, அப்போ தான் வந்துட்டு நமக்கு சுற்றம் நிலைக்கும்னு சொல்கிறாங்க. அன்பெனப்படுவது தன் கிளை செராமை. இப்போ ஆப்ஷன் எப்படி வருது பாருங்கள், 3241 வருது. 3241ன்றது நமக்கு
ஏ ஆப்ஷனில் இருக்கு இல்லையா, ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, 8 தொகை நூல்களுள் 150 கலிப்பாக்களை கொண்ட நூல் கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குங்க. கலிப்பா அப்படின்னு வந்தால் 8 தொகையில் ஒரே நூல் தாங்க இருக்குது, கலித்தொகை. ஓகேவா, டி தான் சரியான ஆன்சர். நமக்கு 150 பாடல்கள் இருக்கும். அதாவது 149 + 1 அது வந்து கடவுள் வாழ்த்து ஒரு பாடல். மொத்தமாக நமக்கு 150 பாடல்கள் சொல்லுவாங்க. நல்லந்தோணர்ன்றவர் நமக்கு இதை தொகுத்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி கலித்தொகையில் அவரும் பாடல் பாடியிருக்கார். ஓகேவா. அடுத்த கேள்வி, கலையழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட செம்பியன் கண்டியூர் அமைந்துள்ள மாவட்டம் கேட்டிருக்காங்க. செம்பியன் கண்டியூர் அப்படின்றது நமக்கு எந்த மாவட்டத்தில் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாகை மாவட்டம். ஓகேவா, நாகை மாவட்டத்தில் இருந்தது நமக்கு செம்பியன் கண்டியூர் அப்படின்ற ஊர். தூத்துக்குடி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆதிச்சநல்லூர் மிக முக்கியமானதுங்க. ஆதிச்சநல்லூர்ன்றது நமக்கு முதுமக்கள் தாலி கிடைக்கக்கூடிய இடமா இருக்குது. சிவகங்கை அப்படின்னா நமக்கு கீழடி. ஓகேவா, கீழடின்றது நமக்கு சிவகங்கையில் இருக்கக்கூடியது. வேலூரில் நமக்கு பையம்பள்ளி அப்படின்ற ஒரு அகழ்வாராய்ச்சி இடம் வந்து இருக்குது நமக்கு. ஓகேவா. அடுத்த கேள்வி, கூம்போடு மீப்பாய் கலையாது எனும் வரியின் மூலம் பழங்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பாய் பயன்படுத்தப்பட்டதை கூறும் நூல் கேட்டிருக்காங்க. நமக்கு கூம்போடு மீப்பாய் கலையாது இந்த வரி எந்த நூலில் இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புறநானூறு. ஓகேவா, பி தான் சரியான ஆன்சர். அதாவது கூம்போடு மீப்பாய் இங்கேயே வருது பாருங்க, பாய் அப்படின்றது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு அது புறநானூரில் இருக்கக்கூடியது. ஓகேவா. அடுத்த கேள்வி, பணிலம் என்பது எதனை குறிக்கும்னு கேட்டிருக்காங்க. பணிலம் அப்படின்னா நமக்கு சங்கை குறிக்கும். ஓகேவா, சங்கு. இப்போ பாருங்கள், இதில் நமக்கு பனி அப்படின்னா என்னங்க, வேலை தானே. வேலை செய்யலைன்னா சங்கு தான் நமக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பனினா வேலை, அது வந்து நமக்கு இப்போ பாருங்கள், இந்த பனி அப்படின்னா நமக்கு பனிப்பொழிவு பொழிதலைங்க அதுக்கு வரக்கூடியதுங்க. 3 சொல்லி நீ போட்டால் நமக்கு வேலையை குறிக்கும். இப்போ பனி ஒழுங்காக செய்யலை அப்படின்னா நமக்கு சங்கு தான். அப்போ நம்ம படிக்கிற வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா நமக்கு சங்கு தான் வீட்டில் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. அடுத்த கேள்வி, 52வது, முதற்கருவி என அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நிறைய கருவிகள் இருக்குங்க. அப்படி இருந்தால் கூட நம்ம எதை முதற்கருவின்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மத்தளம். சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் நமக்கு சி. அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. கருவிகளும் அதில் இடம்பெறக்கூடிய அந்த நரம்புகளோட எண்ணிக்கையும் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், பேரியாழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. பேரியாழ்ன்றது நமக்கு 21 நரம்புகளை கொண்டது. ஓகேவா, பேரியாழ் அப்படின்னா நமக்கு 21 நரம்புகள். அப்போ நேருக்கு நேராக இருக்குது. அதே மாதிரி மகரையாழ் அப்படின்றது நமக்கு 19 நரம்புகள். மகரையாழ்ன்றது நமக்கு 19 நரம்புகள், அதுவும் நேராகவே இருக்குது. சகோடையாழ் அப்படின்றது நமக்கு 14 நரம்புகளை கொண்டது. ஓகேவா, சகோடையாழ்ன்றது நமக்கு 14 நரம்புகள், அது 3வது ஆப்ஷன் நேராக இருக்குது. வீணை அப்படின்றது நமக்கு 7 நரம்புகளை கொண்டது, இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நேராக தான் இருக்குது. அப்போ நமக்கு ஆப்ஷன் எப்படி வந்து பாருங்கள், 1 2 3 4ன்னு இருக்குது. 1 2 3 4ன்றது நமக்கு எங்கே இருக்குது, சியில் இருக்குது. அப்போ நமக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நமக்கு இந்த மாதிரியும் கேட்பாங்க. அப்போ அதாவது நேருக்கு நேராக ஆன்சர் வச்சுருவாங்க, நம்ம கன்ஃபியூஸ் ஆகும் இல்லைங்களா. ஒரு சிலர் வந்து படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, படித்தவங்களுக்கு தெரியுங்க, படிக்காதவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நேராகவே வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு மாற்றி மாற்றி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு நமக்கு இந்த மாதிரிலாம் செட் பண்ணுவாங்க. நம்ம தான் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகேவா. அடுத்த கேள்வி, ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இசைக்கருவிகளும் அதை பற்றி பெருமைப்படுத்தக்கூடிய அந்த வரிகள் வந்து எந்த நூல் இடம்பெற்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், மன்னமை முழவு அப்படின்ற அந்த வரி வந்து நமக்கு எதில் இடம்பெறுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புறநானூற்றுப்படை, இதுவும் நேராகவே இருக்குங்க. அதாவது முழவு அப்படின்றது ஒரு இசைக்கருவிங்க, அதை பற்றி சொல்லக்கூடியது நமக்கு இந்த வரிகள். இந்த வரி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த புறநானூற்றுப்படை அப்படின்ற நமக்கு ஒரு நூலில் இடம்பெறுது. ஓகேவா, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நேராகவே இருக்குது 1. அடுத்தது மாக்கன் முரசம் அப்படின்ற வரிகளில் வந்து நமக்கு மதுரை காஞ்சியில் இடம்பெறுதுங்க, அதுவும் ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. அப்போ 2. குழலினிது யாழினிது இந்த வரிகள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. நமக்கு இது எதுனா நமக்கு திருக்குறள். ஓகேவா, திருக்குறள் 3வது ஆப்ஷன் அப்படியே நேராக வருது. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், இதில் தடக்கையன்றது நமக்கு திருமாலை குறிக்குங்க. ஓகேவா, அதாவது இந்த இடத்துல சங்கோடுன்னு இருக்குது, சங்கோடு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பாவை ஆண்டாள் எழுதினார் இல்லைங்களா. திருப்பாவை அப்படின்ற நூல் நமக்கு இதில் எவ்வளோ இருந்திருக்கும், நமக்கு 30 பாடல் இருந்திருக்கும். ஓகேவா, அதாவது திருமாலை வழிபடக்கூடிய பெண்கள் நமக்கு அவங்கள பற்றி சொல்லக்கூடியது இந்த திருப்பாவை அப்படின்ற நூல் மொத்தமாக 30 பாடல் இருந்திருக்கும். இதே மாதிரி சிவனை வழிபடக்கூடிய பெண்களை பற்றி மாணிக்க வாசகர் வந்து திருவெம்பாவை அப்படின்ற நூல் எழுதியிருப்பாருங்க. அதில் எவ்வளோ பாடல் இருக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நமக்கு சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்றது நமக்கு திருப்பாவையில் தான் இடம்பெறுது. இது வந்து 4வது ஆப்ஷன் நேராக வருது. இதுக்கான ஆப்ஷன் நமக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கா, நமக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா, சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வினைத்தொகை டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா,
வினைத்தொகை. இப்போ பாருங்கள், ஆடு கொடி அப்படின்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. ஆடு கொடி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொடி அப்படின்றது நமக்கு என்னங்க, ஒரு பெயர் சொல்லு. அதுக்கு முன்னாடி ஒரு என்ன வருதுன்னா ஒரு வினை சொல் இருக்குது. ஓகேவா? ஒரு இது இருக்குது, ஒரு சொல் இருக்குது. இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, இப்படி நமக்கு முக்காலத்துக்கும் சொல்கிற மாதிரி வருங்க. இந்த மாதிரி நமக்கு காலம் காட்டக்கூடிய அந்த இடைநிலை, அந்த கிறு கின்று நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஆடிய, அந்த ஆடிய இய அப்படின்றது ஆடுகின்ற அந்த கின்றன்றது, ஆடும் அந்த உம்முன்றது, இந்த எல்லா இடைநிலையுமே நமக்கு மறைஞ்சு வருதுங்க. அதே மாதிரி பெயரச்ச விகுதினா எப்படி வருது நமக்கு, இந்த ஆடிய அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆ அப்படின்ற சவுண்ட்லாம் வருதா, ஆன்றதெல்லாம் நமக்கு எதை குறிக்கும், பெயரச்சமாக வரும். அந்த மாதிரி நமக்கு அந்த பெயரச்ச விகுதியத்தில் மறைஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ அது ஆடுன்னு இருக்கிறது நமக்கு நார்மலாக வினை சொல்ல மாதிரி தெரியுங்க. ஆனால் நமக்கு எப்படி நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆடிய கொடி அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஆ அப்படின்றது ஒரு பெயரச்சம் தானே, நமக்கு அந்த பெயரச்ச விகுதியே வந்து நமக்கு மறைஞ்சிருச்சு இந்த இடத்துல. இதுதான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சுன்னா நமக்கு அது எது வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வினைத்தொகை. ஓகேவா? புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வியில் அரசரை காப்பாற்றுவதுன்னு கேட்டிருக்காங்க. அரசரை காப்பாற்றுவது அவரோட குற்றமற்ற ஆட்சி. சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, ஆண் பொருணை என அழைக்கப்படும் நதி கேட்குறாங்க. நமக்கு தன் பொருணை அப்படின்னா தாமிரபரணிங்க, ஆண் பொருணை அப்படின்னா நமக்கு அமராவதி ஆறை குறிக்கும். ஓகேவா? ஆண் பொருணைனா அமராவதி, தன் பொருணைனா தாமிரபரணி. ஓகேவா? ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வியில் மரபு தொடரின் பொருள் காண்கன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு காணல் நீர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ காணல் நீர் அப்படின்னா என்னன்னாக்க, நமக்கு இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் போகிறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரோட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா தூரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே அனல் பறக்குங்க. அனல் பறக்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். ஒரு யார் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு ஆவி பறக்கிற மாதிரியே தெரியும் ரோட்டில். அதுதான் வந்து காணல் நீர்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியும், பக்கம் போனீங்கன்னா இருக்காது. அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, இருப்பது மாதிரி தெரியுங்க ஆனால் இருக்காது. இந்த இடத்துல இருப்பது போல தோன்றும் ஆனால் இருக்காது. இந்த இடத்துல நான் எழுதிடுறேன், நான் உங்களுக்கு கொடுக்கும்போது எழுதி கரெக்டாக கொடுத்துட்றேன். ஓகேவா? இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. நமக்கு டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, குட்டி ஜப்பான் என சிறப்பிக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதை யார் சொல்லியிருப்பாங்க? நமக்கு நேரு தான் சொல்லியிருப்பார் குட்டி ஜப்பான்னு சொல்லிட்டு. எந்த ஊரை சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சிவகாசியை குட்டி ஜப்பான்னு சொன்னது யார்? நமக்கு நேரு. ஓகேவா? ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் ஹாலந்து, அது என்ன ஹாலந்துன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பூக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்க. நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் தான் நமக்கு பூக்கள் அதிகமாக இருக்குது. நமக்கு டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? மொத்தமாக 30 கேள்வி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். இது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இது போன்ற வீடியோக்கள் வந்து தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ அட்டன் பண்ணிங்களே இந்த டெஸ்ட்டு, இதுக்கான ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம வெப்சைட்டில் நம்ம ஒரு டெஸ்ட்டும் நம்ம நடத்துகிறோம் இல்லைங்களா. இதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய இதுக்கு முன்னாடி ரொம்ப கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் நம்ம இப்போ பண்ணலைங்க. இனிமேல் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்குமே நீங்கள் பிடிஎஃபாகவும் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லையும் எழுதி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி முடிச்சுட்டேன், கோடெலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது செக் பண்ணி பார்த்துட்டேன். நம்ம அதுக்கான லிங்க்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். நம்ம வெப்சைட்டில் கூட நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, ஒரு டேபிள் போட்டுட்டு அதுக்கான எந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டுக்கான நம்பரு பக்கத்தில் அதுக்கான லிங்க் இந்த மாதிரி செட் பண்ணிடலான்னு இருக்கேன். நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் பாதி இருக்குது. அதை முடிச்சுட்டா நீங்கள் அப்படியே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அதில் போனீங்கன்னாக்க நம்ம வெப்சைட்டில் ஹோம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க டாப்பில், அது பக்கத்துலேயே பொது தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நம்ம டேபிளர் காலம் போட்டு மொத்தமாக எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட் நம்பர் 10க்கு மேலே இருக்கிறதுலாம் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா விதத்துக்கும் லிங்க் ஆட் பண்ணேன், நேற்று ஆட் பண்ணேன். இனிமேல் வரக்கூடிய டெஸ்ட்டுக்கெல்லாம் கரெக்டாக நான் கொடுத்துட்றேன். அதுக்கு முன்னாடி இருக்கிறது கரெக்டாக ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் நம்ம டெஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணியிருந்தோம், கொடுத்துருந்துக்கலாம். இனிமேல் வரக்கூடிய எல்லா டெஸ்ட்டுக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நீங்கள் மறக்காமல் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்காக தான் நான் அதை ரெடி பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? நீங்கள் நார்மலாக பிடிஎஃப் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மற்றபட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இப்போ எழுதி பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூங்க. வீடியோ முடிச்சுக்கலாம்.